சுபஹான் அல்லாஹ். சூழ் கொண்ட மேகம் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், மாஷா அல்லாஹ் எப்படி இருக்குது. எத்தனை கண் வேணும்னு தெரியல அதை பார்க்குறதுக்கு. இதை பார்க்கவா, அதை பார்க்கவா, அந்த காட்சியை பார்க்கவா. நகர்ந்து போய் கொண்டிருக்கக்கூடிய மேகங்கள், அதில் அந்த கருமேகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி அடர்த்தி ஆகுது பாருங்கள். வலது பக்கம் இருக்கக்கூடிய மேகம்லாம் வெள்ளையாக இருக்குது. அப்படியே ஒரு அடர்ந்த கருநிற மேகம் சூழ்ந்து அப்படியே இருட்டாகி அந்த இடம் இருட்டாகிக்கிட்டே இருக்கிறத அது எப்படி ஃபீல் பண்ண முடியுது. பறவைகள்லாம் எதிர்த்து திசையில் போய்கிட்டு இருக்கு. 50 பறவையாவது இருக்கும். அந்த மரத்தினோட தலைமுடி நட்டுக்கிட்டு நிற்கிதான்னு கேட்பாங்க கிராம வழக்கில். அது மாதிரி அவ்வளோ எண்டு வரைக்கும் ஜூம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். எத்தனை பறவைகள் எப்படி உட்காந்துருக்கு பாருங்க. மாஷா அல்லாஹ். மரத்தோட உச்சியில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த காற்றை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றும். இப்போ இந்த கருமேகங்கள் சுப்ஹானல்லாஹ் அவ்வளோ அத்தாட்சிகள் இப்போது இந்த பொழுதில் இருக்குது. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து மறுபடியும் மழையாக கொட்டும். அடுத்தடுத்த நாள் மழை அப்படின்னு தொடர் அறிவிப்பு. இந்த தொடர் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உணவு சமைச்சு கொண்டிருக்கோம். அதுக்கு நடுவில் இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த அத்தாட்சிகள், இந்த வானம், இந்த மேகம், இந்த ஒன்று சேர்ந்து இந்த மேகமெல்லாம் மழையாக பொழியக்கூடிய மழையின் அடர்த்தி, அது எத்தனை நாள் எத்தனை மில்லிமீட்டர் பொழியும் அப்படிங்கிற கணக்கு, அந்த மழையினுடைய தன்மையை வீசக்கூடிய காற்றின் ஈரப்பதத்திலிருந்தே உணரக்கூடிய பறவைகள், அது கரெக்டாக அந்த சாயந்தர நேரத்தில் போய் அடையக்கூடிய அதனுடைய வீடு, இத்தனையிலும் இறைவனுடைய ஆட்சி இருக்கிறது. அவன்தான் அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறான். அவனுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை தாண்டி எந்த ஒரு விஷயமும் இப்போ நம்ம பேசின எதுலேயும் யாராலையும் மாற்ற முடியாது. என்றால் இறைவன் என்றொருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான். யா அல்லாஹ், இந்த மழையெல்லாம் நீ பயனுள்ள மழையாக ஆக்கி தருவாயாக. இந்த மேகத்தை எல்லாம் எங்களுக்கு பயனுள்ள மேகமாக ஆக்கி தருவாயாக. இதில் எந்த பாதிப்பும் இல்லாமல் உணவுக்கு சமைக்கிறது கஷ்டப்படுற மக்களுக்கு உணவு கொண்டு போய் சேர்க்க எங்களை நீ கருவியாக ஆக்கி தருவாயாக. இந்த பயணத்தில் நாங்களும் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த மழை நேர காலத்தினுடைய பணிகளுக்கு உங்களுடைய உதவித்தொகைகளையும் அனுப்பி வைங்க இன்ஷா அல்லாஹ்.